மகரம் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி. மகரம் வந்து 10ங்கிற ஸ்தானத்துக்கே தொழிலுக்கே அதிபதி ஸ்தானம் வந்து சனி பகவான் தான். தொழில் ஸ்தானம், ஆயுள் ஸ்தாரகன், எல்லாமே ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழணும், ஆரோக்கியமாக ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா வந்து அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் நம்ம ரொம்ப சொல்லணும். அப்போ இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னா மகரத்தில் நல்லா ஒரு கிரகங்கள் இருக்கணும். அதனால தான் அங்கே செவ்வாய் வந்து ஆதிக்கம் பெறுகிறார். செவ்வாய் வந்து பலமாக இருக்கார். தைரியம், வீரியம் எல்லாம் கலந்த செவ்வாய் பகவான் அங்கே ஆதிக்கமாக இருக்கார். அப்போ அந்த இடத்துல குரு பகவான் நேசமாகிறார். என்ன அப்படின்னா எல்லா ஆதிக்கமும் இருக்குது, தைரியம் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் நிலைப்பாடு கம்மியாக வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த குரு பகவான் உங்களை கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாரு. இஷ்டத்துக்கு கடன் வாங்காதீங்க, இஷ்டத்துக்கு வந்து வட்டிக்கு கொடுக்காதீங்க, வட்டிக்கும் வாங்க, எல்லாத்துலேயும் மாட்டிக்குவீங்க. அப்படிங்கிறதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் குரு பகவானுடைய அமைப்பு. அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பு படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6, 8 இடமா அமைது. 6ஆம் அமைப்பாக இருக்குது, இங்கே 8. என்ன அர்த்தம் அப்படின்னா சனி பகவானுடைய கண்ட்ரோலில் இருந்து வெளியில் போய் 6, 8 இடமே நான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மகரத்துக்கு கொஞ்சம் கிராஜுவிட்டியாக இருக்கும். இந்த மாதத்தை அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எப்பவும் போல் உங்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை ஒரு ஸ்லோவாக நார்மலாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பிள்ளையார்பட்டி போகணும். என்னடா குரு பகவானோட பேச்சுக்கு பிள்ளையார்பட்டி? கண்டிப்பாக பிள்ளையாரின் முதல் இடம், முதன்மையான இடம் பிள்ளையார்பட்டி. நீங்கள் தொழிலை ஜெயிக்கணும், தொழிலை நல்லா முன்னேறி வரணும், நான் போட்ட காசு எனக்கு நல்ல பலாபலனை கொடுக்கணும், ரிட்டிப்பான ஒரு அமைப்பு கொடுக்கணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, அவருக்கு 11. அப்போ சனி பகவான் உங்களை கீழே இறக்க மாட்டார், அதில் நிலையாக நிறுத்தி வைப்பார். நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு.